அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். இது சென்னையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தடு. பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 4 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. அது என்னென்னு பார்க்கலாம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஃப் த பேரண்ட்ஸ் வித் சைன் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபாதர் அண்ட் மதர் ஆதார் ஜெராக்ஸில் அவங்க சைன் பண்ணி செப்பரேட்டாக ஃபோட்டோ எடுத்து மொபைலில் வச்சுக்கோங்க. அதில் தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் க்ரோமில் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஐ லவ் பிடிஎஃப்ன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் ஜேபிஜி இமேஜ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுருக்க ஆதாரை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே செலக்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா 2 ஆதாரும் ஒரே சேம் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட். இது என்னென்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட்டில் குழந்தையோட நேம் மட்டும்தான் இருக்காது. ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோமில் பர்த் சர்டிஃபிகேட் சென்னை டைப் பண்ணுங்கள். கீழே வர ஜிசிசி ஆன்லைன் சர்வீசஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் பர்த் அண்ட் டேட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அதில் வர பர்த் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் குழந்தை பிறந்த டே, மந்த், இயர் செலக்ட் பண்ணுங்கள். என்ன ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க நம்பர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அன்றைய தேதியில் பிறந்த குழந்தையுடைய லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஃபாதர் நேம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேராக இருக்கிற பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நேம் இல்லாமல் வரும். அதில் ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் எல்லாமே வரும். குழந்தையோட நேம் மட்டும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தையோட நேம் இருக்குன்னா அவங்க ஆல்ரெடி நேம் இன்க்ளூஷன் ப்ரொசீஜர் பண்ணியிருந்து நேம் இன்க்ளூட் ஆகியிருக்கும். இது மொபைலில் பிரிண்ட் ஆகலைன்னா சிஸ்டம் ஆர் லேப்டாப்பில் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துங்க. இந்த சர்டிஃபிகேட் தான் செகண்ட் டாக்குமெண்ட்டு. தேர்ட் டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் வித் சைன். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சேம் பர்த் சர்டிஃபிகேட் போன பேத்தில் போயிட்டு இங்கே பர்த் அண்ட் டேத்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே சைல்டு நேம் இன்க்ளூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைல்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஆதார் கார்டு எப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிராப் பண்ணி பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணுமோ அது போல் இதையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர்டு டாக்குமெண்ட்டு. ஃபோர்த் டாக்குமெண்ட் எனி அதர் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஷீட்டு அது அப்லோட் பண்ணலாம். நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு டிஸ்சார்ஜ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல்லையே அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி 2 பேஜும் சேம் பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண 4 டாக்குமெண்ட்டும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டும் 4 MBக்கு அபோவ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். டாக்குமெண்ட் ஆனது 4 MB ஆர் லெஸ் தென் 4 MB அந்த சைஸில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 4 டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுருங்க. அப்புறம் நம்ம நேம் இன்க்ளூஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரோமில் பர்த் சர்டிஃபிகேட் சென்னை டைப் பண்ணிங்கன்னா கீழே ஜிசிசி ஆன்லைன் சர்வீசஸ் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். பர்த் அண்ட் டேத்துன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி போனீங்கன்னா சைல்டு நேம் இன்க்ளூஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க.
ஓடிபி என்ட்ரி பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டைப் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பர்த் சர்டிஃபிகேட் நேம் இல்லாத பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்காது, குழந்தையுடைய நேம் இருக்காது, ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நேம் இன்க்ளூஷன் கீழே சைல்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் சைல்டுடைய நேம் டைப் பண்ணிவிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு, அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு சேம் பிடிஎஃபாக வச்சுருப்பீங்களா, அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். செகண்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து நேம் இல்லாத பர்த் சர்டிஃபிகேட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். தேர்டு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் சூஸ் பண்ணுங்கள். எனி அதரில் டிச்சோ சம்மரி சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோடனே திரும்பவும்லாம் நேம் இன்க்ளூஷன் பண்ண முடியாது. நேம் இன்க்ளூஷன் பாத்தில் போனாலுமே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரெக்கார்டு ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ்ன்னு தான் ஷோ ஆகும். நம்மளால் நேம் திரும்ப இன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு தான் சேவ் கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 17 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் நம்ம நேம் இல்லாத ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண இல்லையா, அதே சேம் மெத்தடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு நேம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நேராக இருக்க பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். எதுக்கு நான் 17 டேஸ் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து 17 டேஸ்க்கு அப்புறம் என்னுடைய பேபியோடைய பர்த் சர்டிஃபிகேட் ஓகே ஆகிடுச்சு, நேம் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் நான் 17 டேஸ் சொல்கிறேன்.